SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே பேனர் வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம பர்த்டே பேனர் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடிட்டிங்கிறத கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கணித்தாங்கன்னு தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறது நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்ப்பீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அது பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாட்டி க்ராப் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா 3:2 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம வந்து எடிட் பண்ண வரோம். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸுக்கு போங்க. எஃபெக்ட்ஸுக்கு போனதுக்கப்புறம் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 60, 70 இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து நான் டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். அதை வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் இதாகும். மோதம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வேறு அந்த 2 இமேஜ் பின்னாடி போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நான் பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிவிட்டு அதே டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நான் சின்னதாக அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா மூவ் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பின்னாடி போகும். இந்த மாதிரி பின்னாடிங்கிறத செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து கம்மி அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 30ங்கிறத செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வைக்கிற இமேஜ் வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மியாங்கிறத செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறமா நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த லைட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கழுத்துக்கிட்ட இந்த இமேஜ் வந்து லைட் இமேஜ் மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கழுத்துக்கிட்ட வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா ஏன்னா அந்த லைட் எஃபெக்ட் பார்க்குறதே சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த எங்களின் நட்புக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத டைப் பண்ணி இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோவுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத நீங்கள் வந்து ஷேடோங்கிறத வச்சுக்கலாம். அப்படின்னா அட்ஜஸ்ட்டுக்கு போயிட்டு கரெக்டாக நீங்கள் பிளர்ரை மட்டும் கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தப்புறமா இப்போ வந்து ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த ரவுண்ட் இமேஜ், இந்த பாக்ஸ் இமேஜ் இதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் இமேஜ் வந்து மேலேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பாக்ஸ் இமேஜ் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் அப்படின்னு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி எவ்வளோ இமேஜ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால் அந்த கேப்பெல்லாம் வந்து ரொம்பவும் இல்லாமல் ரொம்பவும் சின்னதாகவும் வைக்காமல் கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பாக்ஸில் நம்ம ஃபோட்டோஸ் வைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுத்தது பாக்ஸ் இமேஜெல்லாம் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து 30 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு டேட்டுங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அது ஒரு ரோஸ் கலர் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மை ஃபாண்ட்டுக்கு போகும். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் மூலையில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். மறுபடியும் இதில் வந்து செப்டம்பர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன்.
டைப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து ஃபாண்ட்டுங்கிறத மாற்றிக்கிறேன். ஃபாண்ட்டு மாற்றிட்டு பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸாங்கிறத நீங்கள் செட் பண்ணுங்கள். பிளாக் கலர் கொடுத்து இந்த மாதிரி கிராஸாக நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். எப்போ டேட்டு வச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாக்ஸு இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கேன் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. இது பார்த்தீங்கன்னாலே அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. பாக்ஸில் உங்கள் இமேஜ் வைக்கணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சும்மா பாக்ஸில் வந்து எரேஸ் மட்டும் பண்ணி வச்சாலே போதும். ஏன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது, உங்களுக்கு ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நீங்கள் ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.